அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க வந்து இந்த மேரேஜ் டேட்டு, அப்புறம் இந்த ஆனிவர்சரி டேட்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலன்னு" அவங்க சொன்னாங்க. எங்க லவ் எப்படின்னா, ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமா வந்தா எங்களுக்கு லவ் தான். போறதுக்கு முன்னாடி ஒரு ஹக் பண்ணா எங்களுக்கு அது லவ் தான். அவங்கள பார்த்து, "நீ எனக்கு அழகா இருக்க." எங்க பசங்களுக்கு அந்த மாரி தான் லவ். நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட்டு. நான் ரொம்ப ஈக்குவாலிட்டி பார்ப்பேன். அப்படின்லாம் சொல்லி எல்லாமே பண்ணி, அவங்க அக்செப்ட் பண்ற வரைக்கும் அந்த ஜர்னி தொடரும். டக்குனு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு மேபி ஒரு 1 இயர் வரைக்கும் கூட அவங்களால அந்த ஆக்ட்ட ஃபாலோ பண்ண முடியும். டக்குனு மாறுவாங்க. "நீ ஸ்லீவ்லெஸ் போடாதன்னு" சொல்ல ஆரம்பிக்கிறதுலருந்து, "நீ எந்த பையன் கூட பேசணும்? நீ யார மென்ஷன் பண்ணுன்றது" ஃபுல்லா வந்து அந்த பிரைவசில இன்வைட் பண்ணிடுவாங்க. சார் பொண்ணையும், பொருளையும் ஒரே மாரி பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுன்னும்போது, ஃபர்ஸ்ட்டு நாள் ஆள்றா பார்த்தல்ல, மாஸ் காட்டுற பார்த்தல்ல அப்படின்ற மாரி ஒரு பேச்சு வரும். அதுக்கப்புறம் 2வது நாள் தான் அவங்களே வந்து எல்லார்ட்ட போய் சொல்றது, ஸ்டோரி போடுறது, நம்மளுக்கு எல்லாமே வாங்கி குடுக்குறது, ஒரு அழகு பார்த்து, அவங்க நம்மள பார்த்து ரசிக்கிற காலங்களும் உண்டு. காலம் மாற, மாற, மாற அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கிட்ட தானே இருக்குது. எங்க போக போது? அப்படின்ற அந்த அலட்சியத்தினாலேயே நெறைய இடத்துல வந்து அவங்க இத பண்றாங்க. ஸோ நீங்க சொன்னது 100% சரி. அண்ட் ஆண்கள் அந்த தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சில விமன் இருக்காங்க. அத நான் திட்டி நான் சொல்றேன். குளோரிஃபை பண்ணி சொல்லல. என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கிட்ட எப்படி காசு குடுப்பாங்க? இந்த கோல்ட் ரிங்கு, கோல்ட் செயின்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து வித்துருவாங்க. பாய்ஸ்க்கு வந்து பைக்லாம் வாங்கி தருவாங்க. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்ளோ இறங்கி போவாங்க கேர்ல்ஸ். ஆனா தப்பு தான். பட் அவ்ளோ இறங்கி நெறைய பேர் இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எத்தன பேர் இந்த ஸ்டோரீஸ் கேட்டுருக்கீங்க அங்க? ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு காதலில் நேர்மையாக இருப்பது ஆண்கள் தான் வெர்சஸ் காதலில் நேர்மையாக இருப்பது பெண்கள் தான். ஆண்களுக்கு காதலிக்கவே தெரியலன்னு பெண்கள் எப்பவுமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா? அது ஏன்? லவ்னாலே கமிட்மெண்ட் தான் சார். பட் இப்போ இருக்க பசங்க வந்து அது ஒரு கமிட்மெண்ட்டா எடுத்துக்கல. இது டைம் பாஸ் லவ்வா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஜென்ரேஷனுக்காக எல்லாரும் லவ் பண்றாங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் லவ் பண்றாங்க. நாங்க கொஞ்சம் சினிமேட்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு காஃபி போட்டு குடுக்கறதே வந்துட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, "இந்தா எடுத்துக்கோ" அப்படி இல்ல. "வா காஃபி குடிக்கலாம்" அப்படி இருக்கணும். ஸோ அது வந்து பாய்ஸ் கிட்ட இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நாங்க அக்செப்ட் பண்ற வரைக்கும் அவங்க லவ் எப்படின்னா டாப்ல இருக்கும். நாங்க அக்செப்ட் பண்ண அப்புறம், "அதான் வந்துட்டாங்கல்ல, நம்பாள் தானே" அப்படின்ற ஒரு அலட்சியம் வருது. இப்ப இவங்க சினிமாட்டிக்ன்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சாங்க இல்லையா? சினிமாட்டிக்னா நார்மலா எவ்ளோ ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப "வாரணம் ஆயிரம்ல" வர்ற கிருஷ்ணன், அந்த மாரிலாம் இப்ப யாரும் கிடையாது இல்லையா? ரொம்ப கஷ்டம் அந்த மாரி நம்ம பார்க்கறது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எமோஷனல் பாண்டிங்கே வந்து அவங்க கிட்ட கம்மியா இருக்கும். அதனால தான் எப்பயுமே வந்து ஒரு விமன் அட்டென்ஷன்காக சண்டை போடுவா. சொல்லுங்கம்மா. ஆண்கள் வந்து 5 மணி பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க, 5:30 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, 5:45 பஸ்ஸுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. சரி, அந்த பொண்ணுங்க அப்படி கிடையாது. இவன் தான் நம்மளுடைய ஆண் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். இல்ல நீங்க சொன்னதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 5:30 பஸ், 5:45 பஸ், 6 மணி பஸ்ன்னு. சரி, இப்போ அந்த மாதிரி இல்ல அது சொல்ல வரேன். இந்த மாதிரி ஆண்கள் இல்லைன்னா அந்த மாதிரி பெண்களும் இப்ப இல்ல. அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா 5:30 மணிக்கு ஒண்ணு, 5:45க்கு ஒண்ணு, 6க்கு ஒண்ணுன்னு நாங்க இல்ல. நாங்க ஒண்ணுன்னா ஒண்ணு. ஓகே சரியா புரிஞ்சுட்டேனா? ஆமா சார், ஆமா ஓகே. சார். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் வந்து கேட்குறான் அப்படின்னா, அம்மா அப்பாவ, கெரியர, படிப்ப எல்லாத்தையுமே விட்டுட்டு நாங்க வர ரெடியா இருப்போம். ஆனா, ஒண்ணே ஒண்ணு தான் கேட்போம். உங்க அம்மாவ ஏத்திக்காம என்ன ஃபர்ஸ்ட்டு சீட்ல ஏத்திக்கோ கார்லன்னு கேட்டா, அப்படி பத்துக்கிட்டு எரியும். அப்போ ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு ஆணால அந்த பெண்ணுக்காக பண்ண முடியாதுன்னும்போது, நம்ம வாழ்க்கையே விட்டுட்டு அந்த ஆணுக்காக வர பெண் கண்டிப்பா அதிகமா தான் சார் காதலிக்கிறா அந்த ஆண விட. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் நாங்க போவோம். அந்த ஒரு ஆணுக்காக. அவருக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா, நாங்க வெயிட் பண்ணுவோம். அன்டில் ஹி கம்ப்ளீட்ஸ் ஹிஸ் என்டையர் ட்ரீம்ஸ். ஆனா இதுவே நான் ஒரு நிலைமையில இருந்தாரா, அவர் பண்ணுவாரான்னு கேட்டா எனக்கு அது டவுட் தான். ஏன்னா ஒரு சின்ன ஆனிவர்சரி டேட் கூட லைக் லவ் ஆனிவர்சரி டேட் கூட அவர் மறந்துருவாரு. ஆண்கள் வந்து எங்களை போன்று காதலிப்பதில்லை அப்படின்னு பெண்கள் சொல்றாங்கல்ல, அது மாதிரி சூழல் இருக்கா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க வந்து இந்த மேரேஜ் டேட்டு, அப்புறம் இந்த ஆனிவர்சரி டேட்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலன்னு" அவங்க சொன்னாங்க. எங்க லவ் எப்படின்னா, ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமா வந்தா எங்களுக்கு லவ் தான். போறதுக்கு முன்னாடி ஒரு ஹக் பண்ணா எங்களுக்கு அது லவ் தான். அவங்கள பார்த்து, "நீ எனக்கு அழகா இருக்க." எங்க பசங்களுக்கு அந்த மாதிரி தான் லவ். பெண்களுக்கு வந்து லவ்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லவ்வை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து இது மாதிரி ஐ லவ் யூ அவங்க ஃபோட்டோ போட்டு நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க. அதான் அவங்க லவ்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிஜமாக அது லவ் இல்லை. நம்ம லவ் வந்து தேர்ட் பர்சன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து நிஜமாக லவ் இல்லை.
லவ்ன்றது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, என்ன கேட்குறாங்களோ வாங்கி தரதில்லை, பர்த்டேக்கு கரெக்டான டைம் 12 மணிக்கு விஷ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா நாங்கள் ஓடுறதே அவங்களுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? அது அவங்க தெரிஞ்சுக்கிறதுல, அது தெரிஞ்சுக்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காதலை ஓகே பண்ணுவதில் அதிகமாக பொய் சொல்லுவது யார்? காலேஜ்லேருந்து 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேங்க சார். ஸ்டார்டிங் வந்து பேசும்போதே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. என்னையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா, என்ன மாதிரி பசங்கள்லாம் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறது. சரி நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த வீக்னஸில் விழுந்துடுறோம். அவர் டான்ஸர் சார், அந்த ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஆட போகிறாரு சார். போகிற இடத்துல பொண்ணுங்கள்ட்டெல்லாம் இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டு போகிறது, அது மெசேஜ் பண்ணுறது. ஒரு நாள் இவருக்கே தெரியாமல் எங்கள் ஊருக்கு தேட்டர் படம் பார்க்க வந்திருக்காரு. நான் ஃபோனை வாங்கி பார்க்கும்போது மெசேஜை பதட்டத்தில் அழைக்கிறாரு. அப்போ வேறு சர்வர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது அப்படியே நிற்கிது. மெசேஜை படிச்சிட்டேன். என்ன போய் சொல்லியிருக்காரு, என்னை லவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன் அந்த பொண்ணுகிட்ட. ஓகே சார் அந்த இடத்துல வந்துட்டு நான் காலில் விழுந்து அழுதுட்டேங்க சார். ஏன்னா வந்து நான் உன்னை 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். கேசட் நிறைய பிரச்சனையை தாண்டி உன்னைய மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணுறேன். நான் இருக்கும்போது நீ ஏன் இன்னொரு பொண்ணை தேடி போகிற, இப்படிலாம் போகாதன்னு காலில் விழுந்து அழுதேங்க சார். இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட்டு, நான் ரொம்ப ஈக்குவாலிட்டி பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாமே பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ஜேர்னி தொடரும். டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு மேபி ஒரு 1 இயர் வரைக்கும் கூட அவங்களால அந்த ஆக்டை ஃபாலோ பண்ண முடியும். டக்குன்னு மாறுவாங்க. நீ ஸ்லீவ்லெஸ் போடாதன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்து, நீ எந்த பையன் கூட பேசணும், நீ யாரை மென்ஷன் பண்ணுன்றது ஃபுல்லாக வந்து அந்த ப்ரைவசியில் இன்வைட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மாஸ்க் ஒன்று போட்டிருப்பாங்க ஆண்களின, வெளியில வந்து ஈக்குவாலிட்டி நான் பார்ப்பேன் எல்லாமே ரொம்ப ப்ரீச் பண்ணுவாங்க. ஆனால் அது ஆக்ட்ல இருக்காது. கரெக்ட். இது நான் நிறைய அதான் பேரை கேட்கிறேன். பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலியான ஒரு முகமூடி ஒன்று போட்டுப்பாங்க. நீங்க எவ்வளவு பொருளாதார ரீதியா வந்து நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா, என்னோட உயர்வா சம்பாதிச்சா கூட நான் பார்க்க மாட்டேன், அது இது நிறைய சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தான் கேட்குறேன். என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது. அந்த பையன் வந்துட்டு வேற ரிலீஜியன், இவங்க ஹிந்து. 2 பேரும் கமிட் ஆகும்போதே என்னோட ஃப்ரெண்டு 1000 டைம்ஸ் இந்த கொஸ்டின் பண்ணுறான். நீங்கள் ரிலீஜியன் வேற, நாங்கள் ரிலீஜியன் வேற, வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பேசிடுவீங்களான்னு. ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப லவ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க சார். அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஷீ இஸ் ஏர்னிங் அரௌண்ட் 2 lakhs சார் துபாயில். அவளோட ஃபேமிலி வந்து ரொம்ப லோ லெவல் ஃபேமிலி தான். இவன் ஏர்ன் பண்ணால் தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஆனாலும் இந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் கூட இந்தியாவே வந்துடுறாங்க. பட் வந்ததுக்கப்புறம் அவர் இங்கே வந்து 6 மாதம் லவ் பண்ணிட்டு ஈஸியாக சொல்கிறாரு, என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ரிலீஜியன் வேற வேற அப்படின்னு. இப்போ அந்த பையனுக்காக இந்த பொண்ணு இப்போ கெரியரை விட்டுட்டா. திரும்பி போய் இவளால் ரீஜாயின் கூட பண்ண முடியாதுல்ல இல்ல சார். நீங்க லவ் பண்றீங்க இல்லையா, உங்க வாழ்க்கையிலன்னு சொல்லுங்க, உங்களுடைய லவர் வந்து என்ன மாதிரியான பொய்களை இப்போ உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதே என்னோட வாழ்க்கையை பற்றி தான். என்னோட வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். நான் அது என்னால் அதை ஷேர் பண்ணும்போது நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன்றதுனால தான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னேன். எத்தனை வருஷம் லவ் இது? 1 year லவ் பண்ணோம் சார். அவங்களுக்காக இந்தியா வந்து 6 months லவ் பண்ணோம் சார். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஷாக்கிங் நியூஸு. இப்போ எனக்கு அவர் பிரேக்கப் அனௌன்ஸ் பண்ணுறாருனா, நெக்ஸ்ட் மந்த் ஹி காட் என்கேஜ்டு சார். அப்போ பொண்ணு ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு வந்து லவ் பண்ணுறாங்களா சார்? அதுதான் எனக்கு புரியல. இல்லை நீங்கள் இவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் பெண்கள் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒன்று புரியல. நீங்களாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபர் தானே உங்கள் வாழ்க்கைக்கு சரியான அவங்க நபர். சொன்னாங்களே சார், அதுக்கு தான் 6 மாதம் அந்த முகமுடி. பட் திஸ் இஸ் வாட் கேர்ள்ஸ், எந்த அளவுக்கு வேணால் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அவங்க சொன்னாங்க வந்து ஒரு பையன் வந்து 6 மாதம் வரைக்கும் ஒரு பிம்பத்தில் இருக்கான், அதுக்கப்புறம் வேற மாதிரி மாறுறாங்கிறான். என் லைஃப்பில் நடந்தது நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி பிரேக்கப் ஆச்சு. பொண்ணுங்க ஒரு விஷயம் தெளிவாக பண்ணுறாங்க சார். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அந்த பொண்ணை பற்றின விஷயம் என் கூட இருக்க எல்லாத்துக்குமே சொல்லிடுவேன். நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும்பொழுது அந்த பொண்ணை மென்ஷன் பண்ணி, இல்லை அந்த பொண்ணோட ஃபேவரட் திங்ஸை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். பொண்ணுங்க அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்டேயே லவ் பண்ணுற சொல்ல கிடையாது. உங்ககிட்ட ஒரு பையன் ஃப்ளர்ட் பண்ணுறான், இல்லை உங்ககிட்ட ஒரு பையன் புதுசாக பேசுகிறான்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் அக்செப்ட் பண்ணதே அந்த பையன் என் பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணாதான் லவ்வுக்கே ஓகே சொல்லுவேன்னு. துபாயிலேருந்து ஃப்ளைட் போட்டு வந்து என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசி ஓகே வாங்கினதுக்கப்புறம் தான் நான் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனேன். அப்போ இப்படி பேசி ஏமாத்துறவங்கள அவர் என்ன சார் சொல்லி நீங்க சமாளிப்பாரு? இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா, இவ்வளோ கமிட்மெண்ட். பொண்ணுங்க வந்து பசங்க ஒரு எம்டினஸ் வச்சிருக்காங்க. நீங்க இல்லைன்னா நாங்க யார்ட்டையும் பேசக்கூடாது, நீ எல்லாட்டையும் என்னை பத்தி லவ் ஸ்டேட்டஸ் போடு, உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் நான் லவ் பண்றேங்கிற சொல்லு. ஆனா பொண்ணுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொண்ணு சோக ஸ்டேட்டஸ் போட்டா 10 பேர் வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாங்க. ஒன்று சண்டை போட்டு சொன்னா சண்டைன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டில் பிரச்சனை, இல்லை சண்டைன்னு சொன்னா எனக்கு லவ்வே செட் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பையன் அப்படி போட்டா பையன் கிட்ட யாரும் பெருசா பேச மாட்டாங்க. எந்த பொண்ணு பையன் கிட்ட போய் பேச மாட்டாங்க, பையனா போய் பேசினா மட்டும் தான் உண்டு. ஏன் சொல்லாம இருக்காங்கன்னா, அது ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, உங்களுக்கு ஒரு கல்யாண ஸ்டேஜ் வரும். அப்ப எந்த பொண்ணு தான் வீட்ல சொல்லாம இருக்க போறாங்க? அந்த ஸ்டேஜ் வரப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க சொல்லல வேணாம்னு சொல்லல, நீங்க சொல்ல முடியலன்னா நாங்க வந்து சொல்றோம்,
அதுக்கு நீ அட்லீஸ்ட் சொல்லு, வீட்டில் பேசுறதுக்கு சப்போர்ட்டாவாச்சு நின்னு கேட்குறப்போ, இல்லை வீட்டில் இது பிரச்சனையாகும், வீட்டில் இது பிரச்சனையாகும், இப்போ வேணாம் தள்ளி போட்டே போறீங்க. தள்ளி போட அப்ப ஏன் தெரியுமா தள்ளி போடுறாங்க? ஏன்னா நீங்க இன்னும் அவங்க ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணலங்க. பிகாஸ் அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணல இன்னும். அதுதான் விஷயம். அந்த ட்ரஸ்ட்டை நீங்க ஏர்ன் பண்ணணும். இப்போ நீங்க பாஸ்வேர்ட் சப்போஸ் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டை நம்பி அவங்க வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க அவ்வளவுதான், அவங்க ஃபோனே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவீங்க. அந்த பயம்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்கும். ஏன்னா கல்யாணம்ன்றது ஒரு பெண் வந்து கமிட்மெண்டா தான் பாப்பா. ஸோ அவங்க வேலையில வந்து நிறைய சோஷியலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நெட்வொர்க்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அவங்களோட பயம். ஒரு பையன் மெசேஜ் பண்றான், அந்த பையன் கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து சிங்கிள் தான் சொல்லுது, நல்ல வேலை யாரையும் பண்ணலன்னு சொல்லுது. இவன் ஏன்னு கேட்கறான், நீ ஏன் சிங்கிள்னு சொல்ற, ஏன் லவ்ங்கிற சொன்னா என்னங்கிறத வீட்டில் சொல்ல வேணாம், உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்றான், யாரோ ஒரு பையன் உங்கள்கிட்ட ஃப்ளர்ட் பண்றான், உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்றான், அவங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்கறான். அதான் பிரச்சனை. இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல நிறைய சொன்னீங்க இல்லையா, இது பண்ணும் அது பண்ணும். உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா, அவங்க கட் பண்ணிடுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு தப்பா தான் சொல்லி தராரு. நீங்க வந்து அந்யோன்யமா இருக்கலாம். இப்ப நான் நேர்ல பார்க்கும் போது நீங்க என் பாய் ஃப்ரெண்டா இருந்தா என் போனை வாங்கி பார்த்து சும்மா ஜாலியா நம்ம போட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவ இன்ஸ்டா ஐடியா வாங்கி வச்சுக்கிறீங்க, அவளை கண்ட்ரோல் பண்றீங்க, பப்பட்டாக்குறீங்க. அப்ப அவ என்ன பண்ணுவா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை விலகி போயிடுவா. ஏன்னா நீங்க ஒரு டாக்ஸிக்கான நபர் அப்படின்றதான் அவன் மைண்ட்ல இருக்கும். இல்லைன்னா டைவர்ஸ் ஆகும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும் இந்த ஜென்ரேஷன்ல. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் போயின்னே இருக்கலாம். முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க பர்சனல் லைஃபை அதை விட பர்சனலாக பாதுகாக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்சனலையும் நீங்கள் தேர்ந்து வாங்கிக்கிறீங்க. ஒரு ஐடி வாங்கினீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அன்னைக்கு செக் பண்ணி கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாமே டெய்லி வந்தோன்னா எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் செக் பண்ணலைங்க சார். இப்போ நான் ஃபோட்டோ எடுக்க எல்லாத்தையும் செக் பண்ணுறியா இல்லை நான் வந்து பார்க்குறேன்னா என்ன, யாருமே செய்ய முடியாது. முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. அதனால நீங்கள் லவ் அப்படின்னு ஒன்று வருதுன்னா 2 பேர் தான். நீங்கள் அங்கே கேட்டாலும் தப்பு, அவங்க உங்ககிட்ட கேட்டாலும் தப்பு. லவ் ஓகே பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களா. ஓகே பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ணுறது, சஸ்டெயின் பண்ணுறது எல்லா எஃபர்ட்டையும் பெண்கள் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன? இப்போ வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அவ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாலியாக போவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த கல்யாணம்ன்ற ஒரு ஸ்டேஜ் கிட்ட போகும்போது அந்த இடத்துல வந்து அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா, நான் எப்படி போய் வீட்டில் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொண்ணுங்க அவ்வளோ சீக்கிரம் யாருமே கேர்ள்ஸ் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார். ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும். நான் 200% சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் நடந்தது. ஸோ எனக்கு அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஒத்துக்கலாம். இப்போ நான் வந்து கன்வின்ஸ் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் எனக்கு அந்த டைம் கொடுக்கல. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட்டு. அவ்வளோதான். இதில் எங்கே சார் இருக்குது லவ்வு? அந்த டைம் கொடுத்துட்டு இந்த டைம் கொடுற நீ கன்வின்ஸ் பண்ணு, இல்லை அப்படின்னா நான் போயிடுவேன். அதுதான் நடந்துச்சு சார். பொண்ணையும் பொருளையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுன்ற போது ஃபஸ்ட்டு நாள் ஆள்ரா பார்த்தல, மாஸ் காட்டுற பார்த்தல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். அதுக்கப்புறம் 2வது நாள் தான் அவங்களே வந்து எல்லாட்டும் போய் சொல்கிறது, ஸ்டோரி போடுறது, நம்மளுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கறது, ஒரு அழகு பார்த்து அவங்க நம்மளை பார்த்து ரசிக்கிற காலங்களும் உண்டு. காலம் மாற 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 அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கிட்ட தானே இருக்குது, எங்க போக போகுது அப்படின்ற அந்த அலட்சியத்தினாலேயே நிறைய இடத்துல வந்து அவங்க இதை பண்றாங்க. ஸோ நீங்க சொன்னது 100% சரி. அண்ட் ஆண்கள் அந்த தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக்சுவலாக இந்த 3 months வந்து பசங்க நம்ம பின்னாடி சுற்றுவாங்கல்ல, ஓகே சொல்ல வைக்க வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரிஞ்சாக பண்ணுறான்னு யோசிப்போம். இன்னொன்று, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமான்னு யோசிப்போம். அது நமக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம வெளியே காட்ட மாட்டோம். நம்ம அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம சொல்லுவோம், நான் என் கேரக்டர் இப்படி தான், நான் கொஞ்சம் லூசு மாதிரி இருப்பேன், நான் கொஞ்சம் சைக்கோ மாதிரி அப்பப்போ கோவப்படுவேன், எனக்கு ஷார்ட் டெம்பர் இருக்குது, அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். நான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேன், நான் பார்த்துப்பேன். என்ன மாதிரி வேறு யாராலையும் உன்னை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த 3 months பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்டால கூட அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ட்ரீட் பண்ண முடியாது, அப்படி வச்சு தாங்குவாங்க. ஸோ அதை நாங்கள் நம்பி அப்படியே செரிஷ் பண்ணி இவன் தான் நம்ம கணவன் சொல்லிட்டு நம்மளும் போய் விழுந்துருவோமா, அக்செப்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சி போக 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 அது எப்படி ஆகும்னா, நம்மள சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நீ முன்ன மாதிரி இல்லைன்னு. நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இப்படியெல்லாம் பண்ணா, அவன் இவ்வளோ லவ் பண்ணா, இன்னும் நமக்கு ட்ரூவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறது கேர்ள்ஸ் மட்டும்தான். அந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதும் கேர்ள்ஸ் தான். என் லைஃபுக்கு ஒருத்தங்க தேவை அப்படிங்கும் பட்சத்தில் ஐ ஹாவ் அ டைம் சார். எனக்கு மட்டும் அவங்க தேவை கிடையாது. அவங்க சொல்கிறாங்கல்ல, முதல் பாயிண்ட், காரில் ஏன் அவங்க அம்மாவை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, என்ன வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், 10 மாதம் என்னை சுமந்து பெற்ற எங்கள் அம்மா நான் நல்லவனா கெட்டவனா பண்ணுவானா எதுவுமே தெரியாமல் என்னை பெருத்து போட்டா, சரிங்களா? அப்போ என் ஒய்ஃபு நான் லவ் பண்ணவா, என்ன லவ் பண்ணவா, என் வீட்டுக்கு வரும்போது
என் மேல எவ்வளவு அன்பா இருந்தாலோ எங்க அம்மா மேல இருக்கணும், எங்க அப்பா மேல இருக்கணும், எல்லாமே இருக்கணும். நீ தனியா வந்து என்கிட்ட சொல்லு, உங்க அம்மா இப்படி பண்றாங்கம்மா, எனக்கு பிடிக்கலம்மா, தங்கம் இங்க வாம்மா, அம்மா இப்படிதான் வயசாயிட்டலம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். மாமியார் கிட்ட எங்களுக்கு பிரச்சனை வந்தா அவங்க கிட்ட போய் சொல்லணுமா? அது ஏன் எப்பவுமே சின்னவங்க வந்து புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? பெரியவங்க தானே, அவங்களும் வந்து சின்னவங்களை பார்த்து வளர்த்தவங்க தானே, அது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? பாய்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அம்மாவை ஒய்ஃபையும் ஹேண்டில் பண்ணணுன்றதே தெரியல சார் சார். நான் இப்ப சொல்றேன், எங்க அம்மாக்கு கம்ஃபர்ட்ன்ற வார்த்தையே தெரியாது சார். சின்னவங்க தான் இது போகணும். ஏன் நீங்க போக மாட்டீங்களா பெரியவங்கள்ட்ட? உங்க அம்மா நான் மட்டும் மதிக்கிறீங்களா, அப்ப எங்க அம்மா நான் மதிக்க நாங்க மாட்டீங்களா? உங்க வீட்டுக்கு வரேன்னா எங்களுக்கு நீங்க அந்த நீங்க நம்பிக்கையை டாட் லிட்டில் கொடுக்கணும். பிரின்சஸ், நாங்க மாம் லிட்டில் பிரின்ஸ். ஐ காட் யுவர் பாயிண்ட். கரெக்ட் தான். இது வந்துட்டு எங்களுக்கு அம்மா தான் ஃபர்ஸ்ட். அம்மா வந்து நாங்க ஹியூமன் வீணா பார்க்கல, ஒரு கடவுளா பாக்குறோம். நாங்க வேண்டான்னு சொல்லல, நாங்க பிரிஞ்சு வாங்கன்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல, பிரிஞ்சு வாங்கன்னு சொல்லல. அப்ப நீங்க மட்டும் எதுக்கு அம்மா கிட்ட எல்லாமே சொல்றீங்க போயிட்டு? நாங்க அம்மாவை பண்றதெல்லாம் விட்டு கொடுங்கன்னு கேட்கல. அம்மா கிட்ட பேசாதீங்க. அம்மா கிட்ட எவ்வளவு நேரம் கால் பேசுறீங்க, அம்மா சொல்லல இப்படி சார். பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு. நாங்க மட்டும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணோட, நீங்க மட்டும் அம்மா கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க போயிட்டு. ஃபேமிலியே விட்டு வரோம் சார் உங்களை நம்பி. ஃபேமிலியை விட்டு வரதுக்கும் உங்க அம்மாவை புரியாமன்னு சொல்லிட்டு நீங்க ஃபேமிலி விட்டு வரல, நீங்க ஃபேமிலி விட்டு உங்க ஒரிஜினல் ஃபேமிலில வரீங்க. இதுதான் உங்க ஃபேமிலி. எவ்வளவு நாள் வந்து நீங்க வாடகை வீட்ல இருந்தீங்க, உங்க ஹஸ்பண்ட் கூட கல்யாணம் பண்ணும்போது நீங்க ஒரு வீட்டுக்கு வர்றீங்களா, அதுதான் உண்மையான வீடு. சமநிலையில இருந்தா படிக்கட்டு கிடையாது. படிக்கட்டுனா ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். பையன் ஒருத்தன் அப்படி இருக்கான் அப்படின்னா பொண்ணு ஒருத்தங்க இப்படி இருப்பாங்க. அதுக்காக பாயிண்ட் பண்ணி நான் இப்படி பண்ணேன் இப்படி பண்ண. அப்ப நீங்க எல்லாமே என்ன பண்ணீங்கன்னா எதிர்பார்த்து தானே பண்ணிருக்கீங்க. நான் ஒரு உமன்ஸ் டேக்கு ஒரு சாங் பண்ணியிருந்தேன் சார். அந்த சாங்கை ஒரு முக்கியமான ஒரு சமூக ஆர்வலருக்கு அனுப்புறேன். நீங்கெல்லாம் வந்து எங்க மேலாம் ஒன்றும் இது பண்ண வேண்டாமே. நான் என்ன சொல்றேன், உங்களை நான் எதுவுமே சொல்லல. எதிர்பார்ப்பின்றி உயிர் கொடுத்தாய் தாயாக, உருகும் உள்ளம் கொடுத்தாய் தங்கையாக, அழகான உணர்வினை கொடுத்தாய் தோழியாக, அழியா ஞாபகங்களை கொடுத்தாய் காதலியாக, உன்னையே கொடுத்தாய் மனைவியாக, புது உயிர் கொடுத்தாய் மகளாக, என்ன தவம் செய்தேனோ உனக்கு நிகரான எதிர்பாலினமாக படைக்கப்பட்டதுக்குன்னு சொன்ன சார். இதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க எதுக்கு எங்க மேலாம் சிம்பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க சார். அதுக்கு ஏன் அவன் டென்ஷன் ஆறாங்க தெரியுமா? நீங்க என்ன க்ளோரிஃபை பண்றீங்களா, அது அவங்களுக்கு பிடிக்கல. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா நான் லிசன் பண்ண அவங்கள. ஓகேவா? என்னன்னா, நீங்க இவ தாய் என்னை ஈன்றெடுத்து பெத்தா ரத்த அப்படிலாம் வேண்டாம். மேடம் முதல்ல நான் ஒன்னே சொல்றேன் கேளுங்க. இந்த வார்த்தையை தான் எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எங்க தெரியும்னா எப்படி மேடம் தெரியும்? அம்மா என்ன சாதாரணமா மேடம்? என் மனைவியோட நான் இருந்து 15 நாள் ஐசியூல அவ இருக்கும்போது என் பையன் நல்லபடியா வந்துருவானா, என் பொண்டாட்டி உயிரோட வந்துருவான் நின்று பார்த்தேன் பாருங்க. அப்பதான் தெரிஞ்சுது என் பையனுக்கு அவ அம்மா, எனக்கு அவ பொண்டாட்டி. அப்ப எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்ட்டு அந்த மொமெண்ட் நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். 10 மாசம் சுமந்து நீங்க பிள்ளை பேருக்கு மதிப்பு கொடுக்குறேன். நீங்க என்ன மேடம் எதுக்கு எடுத்தாலும் நீங்க எங்களை குளோரிஃபை பண்ண வேண்டாம், ஐ டோன்ட் நோ திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் திஸ்? நீங்க இந்த எமோஷனை ஒரு 50% உங்க வைஃப்ட்ட காட்டலாம். இல்ல, எனக்கு நீங்க பேசின 2 பாயிண்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க சொன்னது ஒன்று, தம்பி சொன்னது ஒன்று. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசும்போது சொன்னீங்க, அதாவது வந்து நாங்க வாழ்க்கை கொடுக்குறோன்னு. அதுக்கப்புறம் அவரு சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க இருக்கிறதெல்லாம் அந்த வீடு இல்லை, இதுதான் உங்க வீடு அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பெண் கணவனை நம்ம ஏத்துக்கிட்டு வரும்போது அவ வீடுன்னு தான் ஏத்துக்கிட்டு வரா, அதுதான் உன் வீடு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இந்த ஜெனரேஷன்ல அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்ற பாயிண்டே கிடையாது. நீ உன் வீட்டுக்கு வா, நான் என் வீட்டை விட்டு வெளியே வரேன், தனியா இன்னொரு வீட்டுல இருப்போம், அதுதான் நம்ம வீடு. இது உங்க அப்பா அம்மா வீடு, இது எங்க அப்பா அம்மா வீடு. இப்பவும் தனி வீட்டுல இருந்தாலும் உன் வீட்டுக்கு போலாம், என் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தான் வருமே தவிர்த்து நம்ம வீட்டுக்கு போலான்ட்டெல்லாம் யாரும் சொல்றது இல்ல. அது என் வீடு, இது வந்து உன் வீடு, நாம இருக்கிறது நம்ம வீடுன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நீ வர்றதுதான் உன் வீடு அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம சொல்றது இருக்குல்ல. அங்கேயுமே ஒரு இடத்துல நம்ம என்ன கட்டமைக்க விரும்புகிறோன்னா, வாழ வந்தவ இருக்கிற வீடு தான் உன் வீடு அப்படின்னு சொல்லும் போதே அங்கே ஒரு ஆணாதிக்க சிந்தனை, ஒரு ஆண் வந்து தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பேசுறதாக நான் பார்க்குறேன். அதை தவிர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். காதல் பண்ணும்போது யார் அதிகமாக செலவு பண்ணுறா, ஆணா பெண்ணா? ஏன் பெண்கள்லாம் ஒழிச்சு வச்சு அப்பா காசை சுட்டு கூட கொண்டு வந்து ஆளுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஆனா இவங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற காசை எடுத்துட்டு வா நம்ம செலவு பண்ணுவான்னு பசங்க சொல்லுவாங்க. பட் கேர்ள்ஸ் டூ இட். ஆள் காலேஜ் ஃபீஸ் கொண்டு நான் வேலைக்கு போவேன். செங்கல் வேலை தாங்க சார் எங்கள் ஊர் ஃபுல்லாக. காலேஜ் ஃபீஸ் கொண்டு 1500 ரூபாய் வரும். அதுக்கு 3 வாரம் செங்கல் இறக்கணும், லாரியில் போயிட்டு 10,000 கல் நான் இறக்கி கட்டுவேன் வீட்டுக்கு தெரியாமல்.
வேலைக்கு போவேன் சார், டான்ஸ் ஆட போவேன் சார், மேக்கப் ஆர்டிஸ்ட் சார். நான் அவனுக்காக பண்ணாத வேலை இல்லை. கிடைக்கிற காசுல அவனுக்காக பிரேஸ்லெட் எடுக்கிறது, வெள்ளியில் ரிங் எடுக்கிறது. அப்போ லவ் பண்ணும்போது ஒவ்வொரு எல்லா பையனையும் சொல்லலை, நிறைய பசங்க வந்து லட்சியமாக நினைக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் ஆகும் அலட்சியமாக நினைக்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. பெண் தான் செலவு பண்ணுறோம், ஆண்களும் கொடுப்பாங்க. இனிஷியேட் பண்ணுறது அவங்கள தான் இருக்கும். ஆனால் பெண்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அவன் வேணும்னு இப்படி நினைக்கிறத கூட பொண்ணுங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஐஃபோன் மாடல் லான்ச் ஆகுதுன்னு எப்போவோ சொல்லியிருப்பான். அந்த மாடலை நான் எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பைக், அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ். அதான் 25K கேட்டா நீங்க வந்து 1.5 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி தான். பொண்ணுங்க தான் கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுப்பாங்க பாய்ஸ்க்கு. லவ் பண்ணும்போது அதிகமாக செலவு செய்வது ஆண்களா பெண்களான்னு கேட்கும்போது பெண்கள் தான். நீங்கெல்லாம் பெருசா செலவு செய்யலன்னு சொல்றாங்களே, இதுக்கு பதில் என்ன வச்சிருக்கீங்க? சார் இப்போ நான் லவ் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 12 lakhs வரைக்கும் நான் செலவு பண்ணியிருப்பேன் அவங்க கிட்ட. 12 lakhs-ஆ? ஆமா. எங்க ஒர்க் பண்றீங்க? பைலட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பைலட்டா இருக்கீங்க? ஓகே. 12 lakhs-க்கு வந்து என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? எங்க ட்ரிப்பு போனாலுமே நிறைய பெரிய பெரிய ட்ரிப்பா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்க. என்ன மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்களா, இல்ல ஏதாவது இண்டிகேஷன் கொடுப்பாங்களா? எதை வச்சு நீங்க அவங்களுக்கு வாங்கி சேலரி டேட் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க சார். சேலரி டேட்டுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கணும், அந்த ப்ராடக்ட் வாங்கணும், நீ வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க. எங்க டாடி கிட்ட நான் கேட்க மாட்டேன், உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டே வாங்கி கொடுத்துருவோம். இந்த மெசேஜ் வரும்போது அந்த மனநிலை எப்படி இருக்கும்? சேலரி டேட்டுக்கு ஒரு 10 days முன்னாடியே அவங்க அந்த டைமிங் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. கரெக்டாக ஒரு வரதுக்கு எனக்கே தெரியாது. இப்போ அவங்களோட மெசேஜ் வரும்போது நான் நினைப்பேன், ஓ சேலரி வரப்போகுது போல, நான் ஸ்டாப்பா மெசேஜ் வந்துட்டு இருக்கு இப்போ. டேட்டே நீங்க பாப்பீங்க. ஆமா, அப்போதான் நான் நினைப்பேன் சேலரி டேட் பக்கத்துல வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் நான் பொதுவா சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா சார்? லவ் இஸ் அ எமோஷன், இட்ஸ் நாட் அ மெட்டீரியல், இட்ஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஜஸ்ட் திங்க் இட். அது திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இது உங்க லவர் கிட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன் சார். நான் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? நிறைய பார்த்தாச்சு. சொல்றேன், நிறைய பார்த்தாச்சு. இது எதுல இருந்து பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. இப்ப அந்த லவ் இருக்கா? பிரேக்கப் ஆயிடுச்சு சார். பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆமா. ஓ, அததான் சொன்னீங்களா நிறைய பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு? ஓகே 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 ஓகே. அதான் நான் சொன்ன மாதிரி 12 lakhs நான் 6 years லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 5 lakhs இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளவு காசு எங்கடா தம்பி உனக்கு? நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்களா, உங்க சம்பளத்துல இருந்தா சரிங்களா? சம்பளத்தை தான் சார். நான் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை சார், இன்னொன்று எனக்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சார் எனக்கு தோணும். சில விமன் இருக்காங்க, அது நான் திட்டி நான் சொல்கிறேன், க்ளோரிஃபை பண்ணி சொல்ல. என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கிட்ட எப்படி காசு கொடுப்பாங்க? இந்த கோல்டு ரிங்கு, கோல்டு செயின்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து விற்றுருவாங்க. பாய்ஸ்க்கு வந்து பைக்லாம் வாங்கி தருவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ இறங்கி போவாங்க கேர்ள்ஸ். ஆனால் தப்பு தான், பட் அவ்வளோ இறங்கி நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். உண்மையை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த ஸ்டோரிஸ் கேட்டிருக்கீங்க அங்க? இல்லை சொன்னாங்க, இந்த மாரி பொண்ணுங்க நிறைய தானம் தர்மம் பண்ணுவாங்க. அது உண்மைதான். நான் வந்து சும்மா ஒரு லவ் பண்ண ஒரு பொண்ணை சும்மா டாக் என்னன்னு கேட்டேன். வீட்டிலேருந்து செயின் வச்சு எடுத்து கொடுத்துட்டாங்க.